Watch full episodes on Jio Hotstar. அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ருத்ரா ஒன்னு சொல்லு, இந்த ட்ரெயின்ல எதுக்காக நம்ம உட்காரணும்? இதை விட நம்ம மேஜிக்கல் ட்ரெயின் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ரங்கீலா பொறுமையா பேசுங்க, யாராச்சும் கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். தாத்தா என்ன சொன்னாரு? இங்க நம்ம மேஜிக் பண்ணக்கூடாது, மேஜிக் பத்தி பேசவும் கூடாது, புரியுதா? ஏய் வழி விடுங்க, பாச வராதெல்லாம் வழி விடுங்க, இல்லைன்னா தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கங்க. என்னடா லம்போ, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டியா இல்லையா? அட பாங்க பாஸ், நான் போட்டிருக்கிற பிளான கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பா புல்லட் ட்ரெயினோட சேர்ந்து உள்ள இருக்கிற எல்லா மந்திரிகளும் காணாம போயிடுவாங்க பாஸ். நம்புங்க பாஸ், தூக்கி அடிச்சிடுமா பாத்துக்கங்க. இப்ப பாருங்களேன். ஏய் லம்பு, என்ன பண்ற நீ? நீ என்ன கடையா வச்சிருக்க? என்கிட்ட இந்த மாதிரிலாம் பொருள் இருக்குன்னு காட்டுற? இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே. பாய்ஸ்கா பாய்ஸ்கா ஹியரிங் பவர் இன்க்ரீஸ். அது ஒண்ணும் இல்லைங்க பாஸ், நான் இந்த கோட்டை போட்டுக்கிட்டு ஸ்டைல் அப்படியே ட்ரெயின்ல ஏறுவேன். அப்புறம் அங்க ஏதாவது ஒரு இடத்துல இதை மாட்டி வைப்பேன். அப்புறம் அங்கேருந்து நைஸா நழுவி வெளியில வந்துடுவேன் பாஸ். அதுக்கப்புறம் பாருங்க, ட்ரெயின்ல இருக்கிற எல்லா மந்திரிகளும் காணாம போயிடுவாங்க பாஸ். தூக்கி அடிச்சிடுவேன். எப்படி இருக்கேன் ஐடியா? நல்ல ஒரு யோசனையா. சீக்கிரமா பிளான் ஆக்டிவேட் பண்ண. முன்னா மிர்ச்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ரைட்டா? ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ், உடனே டைமரை ஆன் பண்ணிடுறேன். ஆனிங். பாய்ஸ்கா கோ ட்ரிபிள்ஸோ. இந்த லம்பு என்ன பைத்தியக்காரன் ஆயிட்டானா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏன் இவன் கோட்டை திருப்பி போட்டுக்கிட்டு போறானே தெரியலையே. தப்பிச்சுட்டு முன்னா மிர்ச்சி, தப்பிச்சு ஓடி போயிடு. இங்க யாரு கையாவது மாட்டினானா யாராவது உன்னை சட்னி ஆக்கிடுவாங்க. ஓடு. சார், ஒரு முக்கிய அறிவிப்பு. புல்லட் ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. புல்லட் ட்ரெயினோட இனாகிரேஷனுக்காக மந்திரி அவர்கள் வந்திருக்காரு. நன்றி. என்கிட்ட பாம இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்ப எல்லாரோட கதையும் போடிக்க போகுது. நம்ம பண்ற செய்கையை பார்த்து பாஸ் நம்மள நல்லா பாராட்டுவாரு. எவன்டா அவன் என்னைக்கே விசில் அடிச்சு கூப்பிட்டாரு? டோன்ட் வரி பாஸ். அட என்ன பண்றீங்க நீங்க? மந்திரி சாருக்கு தானே பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கீங்க. எதுக்காக என்ன நோக்கி வச்சிருக்கீங்க? என்ன பார்த்தா பாம் மனிதன் மாதிரியா இருக்கு. ஏய் ஹலோ, உண்மையை சொல்லு, எதுக்காக இங்க வந்திருக்க? உன் கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? என்னோட சீக்கிரட்டை பத்தி உனக்கு ஏன் சொல்லணும்? நீ யாரு இந்த கேள்வி கேட்க? அட நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். உங்க கோட்ல இருக்கிற டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அதனால தான் அதை கலட்டி கேக்குறாங்க போல இருக்கு. மம்மி, எப்படி எப்படி என்னோட கோட்டு இப்படி தலைகீழா மாறுனுச்சு? தூக்கி அடிச்சிடுவாங்க போல இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கோட்டை திருப்பி மாத்தி போட்டு வரேன். நான் அடுத்த அட்டம்ப்ட்ல பாத்துக்கிறேன். டாடா, பாய் பாய். காட்ஸ், அவனை பிடிக்க. பாஸ், எப்படி பாஸ் என்னோட கோட்டை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு? உன்னால ஒரு வேலையை கூட சரியா செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன்னு சொன்ன, ஆனா இப்படி சொதப்புவன்னு எனக்கு தெரியவே தெரியும். நகராதுங்க. பாஸ், நாம சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடலாம். ஏன்னா பாம்பு வெடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க பாஸ். எப்படியோ நம்ம பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் பாஸ். அட இவங்க டயர்ட் ஆகாம விரட்டுறாங்க பாஸ். ஓடுங்க, வண்டியை வர சொல்லுங்க.
சார் நாங்க இங்க நல்லா தேடி பார்த்துட்டோம். இங்க வேற எதுவுமே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இத பார்த்தா ஏதோ மம்மி மாதிரி இருக்கு. அட இது சாதாரண மம்மி இல்ல, கிங்கோட மம்மி. அதனால ரொம்ப கவனமா தான் இதை தோண்டி ஆகணும். ஏன்னா மம்மிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இப்போ இருட்ட போகுது, மீதி வேலையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அந்த பைக்காரனா நான் உண்மையா பார்த்தனா இல்ல என்னோட பிரம்மையான்னு தெரியலையே. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். எகிப்துல ராஜாக்கள் இறந்தா அவங்க போட்டிருந்த நகையும் சேர்த்து அவங்களோட புதைப்பாங்க. அதனால அந்த தங்கமும் அவங்க கூடவே இருக்கும். அதனால அந்த நகையெல்லாம் எனக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மம்மியை மட்டும் நான் தோண்டி எடுத்தேன்னா நான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். டிங். எஸ் எஸ் எனக்கு மம்மி கிடைச்சிடுச்சு. ஆஹா, புதையல எங்க காணா? இந்த மம்மியை தூக்குனா கீழே புதையல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தூக்கி பார்க்கலாம். எம்டியா இருக்கு. ஆஹா, அட என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்கலையே. இந்த பாக்ஸ்ல எனக்கு கிங் கிடைப்பாரு, கிங்கோட புதையல் கிடைக்கும்னு நினைச்சா வெறும் இந்த துணி தான் கிடைச்சது. இவர் டம்மி கிங்கா இருப்பார் போல இருக்கு. நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? அதுவே தங்கமும் வைரமும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒன்றும் கிடைக்கலையே. இவர் ஏழையன் ராஜாவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். யார் பேசுனது? யார்ப்பா கேள்வி கேட்டது? யாருன்னு கேக்குறேன். யாரே யாரே கிட்ட கேட்ட நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? எழுந்திருக்காத எழுந்திருக்காத, சொன்னா கேளு, தூங்குடா செல்லம். லாலி 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 லாலி, தூங்க செல்லம் தூங்க. அம்மா அப்பா வந்துருவாங்க. குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவாங்க. தூங்கு செல்லம் தூங்கு. மம்மி, நான் எங்க மம்மியை கூப்பிட்டேன், ஒன்னா இல்ல, என்ன விட்டுடு. பயப்படாத பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை காப்பாத்துறேன். ஆபத்து எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. தம்பி நீதான் ஆபத்து. மம்மி காப்பாத்துங்க, இல்ல அம்மா காப்பாத்துங்க. என்னதான் ஆபத்துனா அப்ப ஏன் என்கிட்ட உதவி கேக்குற? எப்ப பார்த்தாலும் மம்மி காப்பாத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, நான் என்னோட மம்மி இல்ல, எங்க அம்மாவை கூப்பிடுறேன். இல்ல மை மதர், என்னுடைய அம்மா, என் அம்மாப்பா. குட் ஒன். நான் தான் கிங் ஃபேரோ, எகிப்தோட ராஜா. நீ யாரு? நானா? நான் வந்து சுனந்தாஸ். நான் இப்ப அர்ஜென்ட்டா ஒரு மாரத்தான்ல கலந்துக்க போறேன். அதனால எப்படி ஓடுறேன்னு இங்க இருந்தே பாரு. டாடா. என்ன விட்டுடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், விட்டுடு ப்ளீஸ். ஓட முயற்சி பண்ண உன்னை நான் கொன்னுடுவேன். இங்க இருந்து உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நாம எந்த வருஷத்துல இருக்க அத சொல்ல. அது வந்து நம்ம 2019 வருஷத்துல இருக்கோம். என்னாச்சு? 4000 வருஷம் ஓடி போயிடுச்சா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவை பிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன். ஆனா என் உடல்நலம் சரியில்லாததுனால என் கதை இங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கு உயிர் கிடைச்சிருச்சு. இப்ப நான் இத சந்தோஷமா கொண்டாடி ஆகணும். மியூசிக்கா? ஆஹா.
டான்ஸ் 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 நல்லா ஆடு, நீ ஆடு. குத்தாட்டம் எப்படிடா போடுறது? நல்லா டான்ஸ் ஆடிட்டேன். இதுக்கு முன்னாடி எலும்பெல்லாம் விரைச்சு போன மாதிரி இருந்தது. இப்பதான் சரியா இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்தியாவோட கிங் யாருன்னு சொல்ல. இந்த காலத்துல எல்லாம் ஒரு கிங் கிடையாது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிங். அவளையா தெருவுக்கு ஒரு கிங் இருக்காங்க. அதுல சில பேரு புல்லட் ட்ரெயின்ல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புல்லட் ட்ரெயின்ல சவாரி போறாங்களா? அது என்ன இருக்கும்? அதுல எப்படி போக முடியும் சொல்லு? அது யானையா, ஒட்டகமா, வேற ஏதாவதா? அது எப்படி இருக்குன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது அது ஒன்றும் மிருகம்லாம் கிடையாதுப்பா. இத பாரு, உனக்கு சொல்றதோட தானா புரியும். என்ன நல்லா தெரியுத பாரு. இதுதான் அந்த புல்லட் ட்ரெயினா? இதுதான் உங்களுக்கு கடைசி சவாரியா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்க போறேன். வானம் பூமியோட சக்தி எல்லாம் ஒண்ணாகணும். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட ராஜா எல்லாம் அழிஞ்சு போகணும். இந்த பொருள் எனக்கு பயன்படும் போல இருக்கு. ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னைக்கு என்னமோ நாள் ஃபுல்லா மேஜிக்கா பாத்துக்கிட்டு இருக்கனே. முதல்ல வெளியில பார்த்தேன், இப்ப குகைக்குள்ள பாக்குறேன். ஆண்டவா, என்ன மட்டும் காப்பாத்து. புல்லட் ட்ரெயின்ல பாம்பு வைக்கணுங்கிற நம்ம பிளான் அட்ர ஃபிளாப் ஆகணும் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த ஹோட்டலை மட்டும் நான் பாம்பு வச்சு வெடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மும்பையே அப்படியே அதிரி அலாண்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கு பாஸ் என் பிளானு? இங்க பாரு லம்பு, இந்த முறை நீ எந்த தப்புமே பண்ணக்கூடாது, சரியா? மும்பைல நிறைய இடத்துல பாம்பு வைக்க சொல்லி எனக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. முன்னாமுயற்சி எதுலையுமே தோல்வி அடைய மாட்டா. இங்க பாருங்க பாஸ், கண்டிப்பா நாம ஃபெயில் ஆக மாட்டோம் பாஸ். நம்ம திட்டம் என்னைக்கும் ஃபெயிலியர் ஆகாது பாஸ். அதை ஏதோ தவறுதெல்லாம் மாத்தி போட்டுட்டேன். இப்ப கோட்டு மேல கோட்டு போட்டு நான் மறைச்சிட்டு வந்திருக்கேன் பாஸ். இன்னைக்கு நான் கோட்டை கரெக்டா தான் போட்டிருக்கேன், பாத்தீங்கல்ல? இதோ இங்க பாருங்க, நான் டைமரையும் ஆன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது உட்காந்து இந்த கோட்டை கழட்டிட்டு அந்த இடத்துலயே வச்சுட்டு நழுவிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் டப்பு சுப்பு டும்மு தூக்கி அடிச்சிடுவோம், பாத்துக்கங்க. இவங்க 2 பேரும் ஷாக்கால் ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருக்காங்களே, ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டாங்க. சிபாய்ஸ்கா ஃப்ரீசோ. ஏன் அவன் இன்னும் வெளியில வராம இருக்கா? ருத்ரா, கம், வா போலாம். போலாம். ஆனா முதல்ல ஒரு காமெடி ஷோவை பாருங்க. அந்த ட்ரெயின் பாம்பர் இங்க கூட இருக்கான். நான் அவன் கோட்டோட அவனை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், பாத்தீங்களா? வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு நேரம் இவன் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையா? இவன் கோட்டை வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் தெரியவே மாட்டேங்குதா. டேய், வெளியில வாடா, கோட்டை வச்சுட்டு சீக்கிரம் வா. இவனை விட மாட்டேன். டேய் சீக்கிரம் வாடா, கோட்டை வச்சுட்டு வாடா. ஹலோ, வந்துரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை புடிச்சிட்டு வந்துருங்க. இவன் மாட்டது இல்லாம நம்மளையும் சேர்த்து மாட்ட வைப்பான் போல இருக்க. பாஸ், இவனோட கோட்டை கழட்டிடலாம். அட முட்டை பசங்களா, கோட்டை இப்ப கழட்டாதீங்கடா.
கழட்டினீங்கன்னா அவனோட சேர்ந்து நாமளும் செத்து போயிடுவோம்டா. இது என்ன சத்தம்? சீக்கிரம் வண்டியை ஓட்டுங்க. இந்த பாம்பு வெடிக்க இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. 5 4 3 2 பாஸ். அட முன்னா பாஸ், நம்ம எப்படி எந்த இடத்துக்கு வந்தோம்? ஹோட்டல் பிளாஸ்ட் ஆச்சா இல்லையா? நம்ம நிலைமைய பாத்தியா? ஹோட்டல் ஒண்ணும் பிளாஸ்ட் ஆகல. நாம தான் இப்ப பிளாஸ்ட் ஆகி நிக்கிறோம். இவன் அந்த ட்ரெயின் பையன் தானே. இவன் அந்த வாஷ்ரூம்ல இருந்து எப்படி காணாம போனான்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ராக்கி, கம் வித் மீ. அட இருங்க, நாங்களும் வருவோம். அட என்னையும் உள்ள வரவிடுங்கப்பா. ஆனா எப்படி இது நடந்துச்சு? நான் அவங்க 4 பேரையும் லிஃப்ட்டுக்குள்ள நுழையறத பார்த்தேனே. அதுக்குள்ள எல்லாரும் எங்க நுழைஞ்சிட்டாங்க? ராக்கி, ராக்கி, என்னாச்சு பாட்டி? ராக்கி, ட்ரெயின்ல 4 பசங்க வந்தாங்களே பாத்தியா? இப்போ அவங்க எல்லாரும் இந்த லிஃப்ட்டுக்குள்ள நுழையறத நான் பார்த்தேன்பா. ஆனா லிஃப்ட திறந்ததும் அவங்க யாருமே இல்ல. அவங்க எல்லாரும் சஸ்பீஷியஸா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? என்ன பாட்டி, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அவங்க பக்கத்து லிஃப்ட்ல போயிருப்பாங்க. கன்ஃபியூஷன், அதுவும் 2 டைமா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. இதுல கண்டிப்பா ஏதோ சரியில்லை. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. தாத்தா நமக்காக எவ்வளவு அழகா இருக்கிற சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருக்காரு பாத்தீங்களா? இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். தாத்தா ஹோட்டல் போனது ஜோ அங்கிள போய் பார்க்க சொன்னாரு. என்ன நம்பர் இது? 41 மட்டும் வருது. ஹலோ ஹலோ அங்கிள், நான் ருத்ரா பேசுறேன். ஓ எஸ் எஸ் ருத்ரா, ஐ நோ. நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரூமுக்கு வரீங்களா? அங்கிள், உங்களை நாங்க எங்க ரூமுக்கு இன்வைட் பண்றோம். நானும் அங்க வர ஆசைப்படுறேன். ஆனா உங்களுடைய மேஜிக்கல் ஃப்ளோருக்கு என்னால எப்படி வர முடியும்? அங்கிள், அது பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ரூமோட சீலிங்க நீங்க பாருங்க. ஹலோ பசங்களா, அடேங்கப்பா, இந்த ரூம் என்னோட ரூமை விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்குதே. பசங்களா, நியாயமா பார்த்தா நான் தான் உங்களை இங்க நல்லா கவனிக்கணும். ஆனா நீங்க என்ன கவனிக்கிறீங்க? புல்லட் ட்ரெயினோட ஓபனிங்காக இன்று மந்திரி சார் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் மந்திரி சார் பேசஞ்சர்ஸ் கூட பயணிச்சாரு. ஆனா ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ட்ரெயினோட ட்ராக் உடைஞ்சு சீக்குள்ள போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் சீய நோக்கி போயிட்டு இருந்தது. அப்போதான் திடீர்னு ஒரு அற்புதம் நடந்துச்சு. ட்ரெயினோட ட்ராக் தண்ணிலேந்து தானாவே தன்னோட இடத்துக்கு மறுபடியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் உடனே நேரா போக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ட்ரெயின்ல இருக்கிற யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்ல. சரியான நேரத்துல சரியா நடந்திருக்கு. ஆனா இந்த ட்ரெயினை யார காப்பாத்துனதுன்னு சரியா இது வரைக்கும் தெரியல.
ருத்ரா இது உன்னுடைய வேலை தானே? ஏன்னா நீங்களும் புல்லட் ட்ரெயின்ல போனீங்கல்ல? எஸ் ஜோ அங்கிள், நான் இது பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இல்லைன்னா ட்ரெயின் சீக்குள்ள விழுந்திருக்கும். நான் அங்க துணியால கட்டப்பட்டிருந்த ஒரு மனுஷனை பார்த்தேன். அவன் பார்க்க எஜிப்தியன் மம்மி மாதிரி இருந்தான். அதான் ட்ரெயின் மூழ்கடிக்கணும்னு பார்த்தான். நான் அவன் கிட்ட சண்டை போட வேண்டியதா ஆயிடுச்சு. எஜிப்சியன் மம்மி மாதிரி இருந்தானா? ஒருவேளை அவனுக்கு திரும்ப உயிர் கிடைச்சிருச்சா? அங்கிள், நீங்க யார பத்தி பேசுறீங்க? நீ கவலைப்படாத ருத்ரா. ஆனா நீ மும்பைல இருக்கிற வரைக்கும் எப்பவுமே மேஜிக்கை யூஸ் பண்ணாம இருக்கணும். ஏன்னா யாராவது பார்த்துட்டா உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, நீங்க எல்லாரும் இப்ப தூங்குங்க. ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நைஸ் டு மீட் யூ அங்கிள். எனக்கு முழுசா பவர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நைட்டு தான் வெளியில போவோம். வா, அங்க ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏய், கொஞ்ச நேரம் இங்க வரியா? இதோ வந்துட்டான்ப்பா. சரியா, நீ என்ன ஒரு தினசா ட்ரெஸ் பண்ணி இருக்கிற? இந்த நேரத்துல எங்கேயாவது நாடகத்துக்கு நடிக்க போறியா? என்னோட கண்களை பாருடா. நான் ஏன் பார்க்கணும்? எனக்கு பிடிச்சது மட்டும் தான் நான் பார்ப்பேன். என்ன ட்ரெஸ்ஸுப்பா இது? எனக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். டாடா. ராஜா, ராஜா. அவன் என்ன பார்த்து பயப்படவே இல்லையே. அடப்பாங்க பாஸ், மும்பைல யாரும் இந்த மம்மிங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க பாஸ். தன்னோட மம்மியை பார்த்து தான் பயப்படுவாங்க. இங்க இருக்கிறவங்களாம் அந்த பேய் ஆத்மா மம்மிங்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. என்ன பார்த்து யாரும் பயப்படலாம், என் கண்களை யாரும் பார்க்கலனா அவங்களோட சக்தி எப்படி என்னால எடுக்க முடியும் சொல்லு. ஐடியா என்னது? இதுக்கப்புறம் எல்லாரும் தானா வந்து என் கண்களை பார்ப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. மியூசிக். அங்க என்னமோ ஷோ நடக்குதுப்பா. சரி சரி, வாங்க வாங்க போலாம். அங்க பாத்தீங்களா? இது என்னன்னு தெரியலையே. Thank you. So, என்னோட டான்ஸ் எப்படி இருந்தது சொல்றீங்களா? அப்படின்னா இன்னொரு சர்ப்ரைஸ்க்காக நீங்க ரெடி ஆயிடுங்க. என்னோட கண்களை பாருங்க. மனுஷனோட எல்லா எனர்ஜியும் எனக்குள்ள வந்தே ஆகணும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.